காலை மாலை வேளைகளில் ரயில்களானாலும் பஸ்களானாலும் மாணவர்களின் படிக்கட்டு பயணம் அவர்களின் வீர சாகசமா அல்லது சாபக்கேடா என்பது விளங்காமல் இந்த ஆபத்தான பயணம் தொடர்கிறது. நகரங்களை நோக்கிய மக்களின் படையெடுப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவதால் சென்னை போன்ற பெருநகரங்களில் விதவிதமாக நவீன வசதிகள் கொண்ட பஸ்களை அரசு அறிமுகப்படுத்துகிறது. என்னதான் புதிய ரக பஸ்களை கொண்டு வந்தாலும் பஸ்களின் எண்ணிக்கையை அதிகரித்தாலும் நாளுக்கு நாள் நெரிசல் பெருகிக் கொண்டே போகிறது. குறிப்பாக காலை மாலை நேரங்களில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொங்கிச் செல்ல பஸ் குடை சாய்ந்தபடிதான் பயணிக்கிறது. பஸ்ஸில் இடமிருந்தாலும் கூட மாணவர்கள் படிகளில் தொங்கிக் கொண்டுதான் பயணிக்கின்றனர். படிக்கட்டு பயணத்துக்கு மாணவர்கள் சொல்லும் விளக்கம் அலட்சியமாகத்தான் இருக்கிறது. பஸ் நெரிசலுக்குள் சென்றால் சட்டை கசங்கி விடுகிறது என்கின்றனர் இந்த மாணவர்கள் அலட்சியமாக. நாங்க ட்ரெஸ் எல்லாம் அழகா பண்ணின்னு நாங்க வரோம், காலேஜ் வரது படித்து வரோம். ஆனா பஸ்ல இருக்கவங்க ஃபுல்லா போக மாட்டாங்க. ஃபுல்லா இருக்குது பஸ், எல்லா பஸ்ஸுமே. யாரும் உள்ள கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் நாங்க வெளியே தொங்கின்னு வரோம், வழி இல்லாம. எங்களுக்காக அரசாங்கம் பஸ் விட்டுது, ஆனா எங்களால உள்ள கூட போக முடியல. ஏன்னா ஃபுல்லா எல்லாம் ஒரே ரஷ்ஷா இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் உள்ள போனோம்னா ரொம்ப கலைஞ்சிருது. அதனால நாங்க என்ன பண்றது, வெளியே நின்று தான் போறதாகுது. ஏதாவது சட்டெல்லாம் அழுக்க எடுத்து வெளியே வர சேர்ல வர அடிக்கிறாங்க மேல. அதனால நாங்க உள்ள போக முடியல, வெளியே நின்று நாங்க ஃபுட்பால் அடிச்சு போறதாகுது. எத்தனை அறிவுரை சொன்னாலும் மாணவர்களிடம் எடுபடவில்லை என்கின்றனர் பொதுமக்கள். இதற்கு போக்குவரத்து கழக நிர்வாகத்தின் மீதும் அவர்கள் குறை சொல்கின்றனர். சில பஸ்களில் தானியங்கி கதவுகள் இருந்தாலும் அது இயங்குவதில்லை. கூட்ட நெரிசலின் போது மாணவர்கள் மட்டுமின்றி இளம் வயது வாலிபர்களும் படிக்கட்டு பயணத்தை சாகசமாக அனுபவிக்கின்றனர். பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும்போது பாத்தீங்கன்னா பஸ் ஏற முடியலங்க. எப்ப பார்த்தாலும் தொங்கிட்டு தான் வராங்க. ஏறவங்களுக்கும் கஷ்டமா இருக்கு, இறங்குறவங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. ஆனா படிக்கட்டுல தான் நிக்கிறாங்களே தவிர உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ள யாருமே போறது கிடையாது. ஆனால் அந்த பாதிப்பு அவங்களுக்கு தான் தெரியுது இருக்கு தவிர மற்றவங்களுக்கு அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அது கவர்மெண்ட் தான் அது முறையா பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஆளா போட்டு பஸ்ல ஏறும்போது பக்கவா அது கண்ட்ரோல் பண்ணணுங்க. அது கவர்மெண்டோட பொறுப்பு அதுங்க. அது இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள அரசு பஸ் டிரைவர்கள் பஸ்ஸில் மட்டுமல்ல ரயில்களிலும் பெரும்பாலானவர்கள் தொங்கிக் கொண்டே பயணம் செய்வதாகவும் மாணவர்களை எச்சரித்தால் வீண் தகராறும் சில சமயம் அடிதடி கூட ஏற்படுவதும் உண்டு என்றும் கூறுகின்றனர். 3 கல்லூரி இதுல வருது சார். வந்தா பாட்டு பாடுறது, அடிக்கிறது, கதவை உடைக்கிறது, மேலே ஏற மாட்டாங்க. ஆனால் டோரை மூடிட்டு போக சொல்லி நிர்வாகம் சொல்லுது. நாங்கள் மூடணும்னா படிக்கட்டில் ஃபுல்லாக தூங்குறோம். பீக்கர் டைமில் உள்ளே வர மாட்டாங்க. டோரை மூணுனா இறங்கி முன்னாடி வந்து நின்றுக்கிறான். யோ டோரை திறந்து வையா, எப்படியா நாங்கள் ஏறுறதுனா ஏறி உள்ள வாங்கன்னு சொன்னாங்க. நம்மள்ட்ட சண்டைக்கு வர்றாங்க. படிக்கட்டுகளில் பயணிப்போர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பது, அனைத்து பஸ்களிலும் தானியங்கி கதவுகள் பொருத்துவது, பஸ்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது போன்றவையே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும்.